ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லஞ்ச் பேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கேரட் சாதம் செய்ய போகிறோம். சில பசங்க கேரட் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேரட் வச்சு நம்ம ரைஸ் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட பிரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் பொரியல் செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகும் நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பும் சேர்த்த பிறகு அது கூடவே கொஞ்சமாக நறுக்கின இஞ்சியையும் பூண்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்ந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு நம்ம இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. கேரட்டை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விடணும். இந்த கேரட்டை சாதம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், வடித்த சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஆற விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கேரட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கும். குழஞ்சி வெந்துடக்கூடாது. ஒரு 80% கேரட் வெந்த பிறகு நம்ம ஆறி எடுத்து வச்சிருக்கிற அந்த சாதத்தை அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டனோம்னா நமக்கு சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆகிடும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா காலியாகி தான் வரும். இது கூட நம்ம வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கானவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.